நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன். ஃபோன் அடிச்சுட்டு, யோ இங்கே யார் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, மாதிரி நான் நெல்சன் பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம நெல்சன் இப்படி பேச மாட்டாப்ல. அப்போ இதில் நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் கூத்து அவரோட முதல் படம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, 2 ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. படம் 2 ஆப்ஷன் அப்படின்னா 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று ஃபைட், ஒரு என்ன சொல்கிறதுனா, யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது, அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம், எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது, எது வந்து சக்ஸஸாக இருக்குது, எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும், நம்மளை ஒரு டைரக்டராக நம்மளை ஒரு செலிபிரிட்டியாக எது போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது, சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி நெல்சனோட 4 படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், அவரோட வயசு தான் என்ன, ஏன் அழகு அந்த ஒரு நாள் கூத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லோரும் நெல்சன் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினச்சிட்டேன் நான்.